அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த பதிவினுடைய தலைப்பை பாருங்க. கடன் பிரச்சனை தீரும், நிம்மதி பிறக்கும் அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்கிறேன். மொத்தத்துக்கு கடன் பிரச்சனை தீர்ந்தது, நிம்மதி பிறந்ததுன்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பலனில் கன்னிராசி நண்பர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள். எந்த கிரகத்தின் அடிப்படையிலையா அந்த பலன் எனக்கு கிடைக்கிது, கொஞ்சம் தெளிவாக விளக்கம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதாவது கன்னிராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது தான் மிக மிக சிறப்பு அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமாக சொல்லிக்கலாம். இந்த 6ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது டிஜிட்டலாக யோசிக்கக்கூடியவர். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது எதிர்பாராத தன செல்வங்களை கொடுக்கக்கூடியது ராகு தான். நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம், எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இப்போ ஒரு கடன் பிரச்சனை பாடா படுத்துது, எப்படா தீரும், எப்படா எனக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சிக்கலில் உட்காந்துருப்போம், மன உளைச்சலில் உட்காந்துருப்போம். நாமளும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம், ஆனால் கடன் அடைக்கிறதுக்கான வழிமுறைகள் கிடைக்கவில்லை. அதை தான் அந்த வழிமுறைகள் கிடைக்காத ஒரு சில நேரங்களில் டக்குன்னு நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், வழிமுறை கிடைச்சா அந்த கடனை அடைச்சிருவோம். அப்படிங்கிறது தான் 6ல் இருக்கக்கூடிய ராகு. ஜோதிட சாஸ்திரத்தில் 6ல் ராகு இருப்பது அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அஷ்டலட்சுமி யோகம்னே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அஷ்டலட்சுமி யோகம் அப்படிங்கிறது எப்படி 8 லட்சுமிகளும் நமக்கு கொடுக்கக்கூடிய பலாபலன்களை இந்த ராகு பகவான் கொடுப்பார். அப்படிங்கிறதுனால கன்னிராசி நண்பர்கள் வெள்ளிக்கிழமை காலை 10 to 12 நடக்கக்கூடிய ராகு கால வேளை பூஜையை பாருங்கள். துர்க்கை அம்மனுக்கு சிவன் கோவிலில் அடிக்கடி நடக்கும். இது எப்போவுமே வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடியது. நீங்கள் எவ்வளவு கடன் தொகை இருந்தாலும் அந்த கடன் தொகையை மனசில் வச்சுக்கிட்டு நமக்கு யாரெல்லாம் துரோக பாதகங்கள் செய்கிறாங்க, யாரெல்லாம் நமக்கு எதிரிகளாக இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, உறவுகள் எல்லா விஷயத்துலையுமே பிரச்சனை போயிட்டுருக்குது, நிம்மதியே இல்லை, கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், காசும் கை தேர மாட்டேங்குது, சரியான சம்பளமும் கிடைக்க மாட்டேங்குது, 7ஆம் தேதி எதிர்பார்க்க வேண்டிய சம்பளத்தை நான் 15ஆம் தேதி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது, என்னால் ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் நான் நினைக்கக்கூடிய நிறைய பேர்கள், நீங்கள் மறக்காமல் ராகுகால வேளையில் நடக்கக்கூடிய அந்த பூஜைக்கு போய் வாருங்கள். பலன் கை மேலே இருக்கும். எதையுமே கரெக்டாக செய்யாமல் விட்டுட்டு அது நடக்கலை இது நடக்கலை அப்படின்னா எப்படி நடக்கும்? ஊருக்கு போகணும், பஸ்ஸு அப்படிங்கிறது காலையில் 7 மணிக்கு தான் நம்ம போக வேண்டிய ஊருக்கு வருது அப்படின்னு சொன்னால் நம்ம கரெக்டாக 6:50க்காவது அங்கே போய் இருக்கணும். அப்போ 6:50லேருந்து ஒரு 7 மணி 7:05க்குள்ளே அந்த பஸ்ஸு கண்டிப்பாக அந்த நம்ம ஸ்டாப்பை கிராஷ் வந்து சேரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டயத்துக்குள்ளே போயிட்டோம்னு சொன்னால் ஒரு 1/4 மணி நேரம் டிஃபரன்ஸ் அதுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம ஏறி போயிடலாம். அதை விட்டுட்டு 7:15க்கு போய் நின்றுட்டு பஸ்ஸை காணும், போயிருச்சேன்னு சொன்னால் எப்படி? அதேமாதிரி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு பஸ்ஸை காணுன்னு சொன்னால் எப்படி? அதே மாதிரி தான் ஜாதகத்திலையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக பார்த்து நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆலய தரிசனம், தெய்வ வழிபாடுகள், அந்த பரிகார பூஜைகளெல்லாம் கரெக்டாக செஞ்சிட்டோம்னா கை மேலே பலன் கிடைக்கும். அப்போ எப்போவுமே வெள்ளிக்கிழமை காலையில் 10 to 12 அப்படிங்கிற நேரத்தில் நடக்கக்கூடிய ராகுகால பூஜையில் நீங்கள் போய் கலந்துக்கிட்டு அந்த துர்க்கை அம்மனுக்கு சிவப்பு பட்டு புடவை சாத்தி சிவப்பு மலர்களால் மாலை அணிவித்து மஞ்சள் குங்குமம் கொடுத்து நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். எதிரிகள் தொல்லை இல்லாமல் நம்ம வாழ்வோம், நிம்மதியோடு இருப்போம், உழைப்புக்கேற்ற வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு. இது எப்படியா நடக்கும் அப்படின்னு கேட்டால் இங்கே ஒரு ஐதீகம் என்ன, அந்த டயத்தில் தான் ராகு பகவான் துர்க்கை அம்மனை காண வருவார், துர்க்கை அம்மன் கிட்ட அருளாசி பெற வருவார் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு புராணம் சொல்கின்றது. அப்போ அந்த டயத்துக்கு நாமளும் போயிட்டோம்னா நமக்கு இருக்கிற பிரச்சனையை அங்கே முறையிட்டுக்கலாம் இல்லையா? அதுதான் விஷயம். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 11 வெள்ளிக்கிழமையாவது அந்த ராகுகால வேலை பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறணும். அப்படியே வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும். அதனால் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தான் கன்னிராசி நண்பர்களுக்கு சிறப்பு. குருவும் அதிசாரமாக லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். 4ஆம் அதிபதி சுகஸ்தானத்துக்கு அதிபதி அண்டு 7ஆம் அதிபதி களத்திரஸ்தானத்துக்கு அதிபதி, அவர் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு விஷயம், இவர் கன்னி ராசிக்கு அவர்
பாதகாதிபதி மாரகாதிபதியாக இருந்தாலும் அவர் 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து அவர் உச்சம் பெறக்கூடிய வீட்டில் இருக்கிறதுனால இந்த 4ஆம் இடத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு சாதகமாக முடியும். என்ன ஐயா, 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வண்டி, வாகனங்கள், கல்வி அமைப்பு அப்படிங்கிறது, உயர் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது, அதே மாதிரி அம்மாவினால் ஆதாயம், அம்மா வழி சொத்துக்களால் ஆதாயம், ஒரு சுகபோகமான வாழ்க்கை அப்படிங்கிறது, கணவன் மனைவி ஒற்றுமையை பற்றி சொல்லக்கூடிய இடம், இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ கன்னிராசிக்கு வந்து கண்டக சனி ஓடிக்கிட்டு இருக்குது. சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 7ஆம் இடத்துல வக்ரம் பெற்று ராசியை பார்க்கின்ற பொழுது என்ன இருந்தாலும் புதனுடைய நட்பு வீடு தான். புதன் அப்படிங்கிறது கன்னி ராசியினுடைய அதிபதி புதன் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிற விஷயம். இந்த நட்பு கிரகம் இந்த காலகட்டத்தில் பாருங்கள், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாயினுடைய வீட்டில் இருப்பார். அவரே 10ஆம் அதிபதி இல்லையா? சிறப்பான அம்சம், நல்ல நேரம்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் தீரும். அப்போ அந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும். எவ்வளோ பெரிய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருந்தாலும் நம்ம பக்கம் சாதகமான தீர்ப்புகளை நாம் எதிர்பார்க்கலாம். விவகாரத்து வரைக்கும் நம்ம போயிட்டேயா, வேறு வழியே இல்லை, நான் கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, வேண்டாம் பிள்ளைகளுக்காக வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அதிசார குரு இந்த சனி பகவானை பார்ப்பது தான் அந்த புண்ணியம் கிடைக்குது. அப்போ ஒற்றுமை மேம்படும், ஒரு திருமண பந்த காரியங்கள் கைகூடி வரும். ஏன்னா குரு பகவான் அங்கே லாபஸ்தானத்தில் இருந்து அவர் 9ஆம் பார்வையாக இந்த 7ஆம் இடத்தை பார்ப்பது ரொம்ப சிறப்பு. அப்போ தன் வீடு தானே பார்க்குறார். அப்போ சிறப்பு தானையா? சிறப்பு தான். ஆனால் குரு இருக்கும் இடத்துக்கு லாபத்தை கொடுப்பார் அப்படின்னு கேட்டால் உச்ச வீடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லதான் செய்வார், நல்லதான் செய்வார். அதுக்கப்புறம் பாருங்கள், இதை விட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல, கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பு. சுக்கிரன் யாரையா? கன்னி ராசிக்கு பாக்கியாதிபதி. அப்போது நம்ம சொன்ன வாக்கு பலிக்கும் ஐயா, கொடுத்த வாக்கு கட்டாயம் காப்பாற்றிடுவீங்க, அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி அவர் தான். அந்த சுக்கிரன் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ 8ஆம் இடம் அசிங்கங்கள் அவமானங்கள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாக்கு வன்மையால் அந்த அசிங்கங்கள் அவமானங்கள் மாற்றப்படும். தலைக்கு மேலே பிரச்சனை, தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த காலகட்டம் தான். அப்போ சுக்கிரன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கிறார். அப்போது அந்தஸ்து, கௌரவம், புகழ் தக்க வைக்கப்படுகின்றது. அப்போது கடன் பிரச்சனைனால நான் பற்றோனா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவமானப்பட மாட்டோம், கண்டிப்பாக பட மாட்டோம். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது 6ஆம் அதிபதி, கடனுக்குள்ள அதிபதி 7ல் இருந்தார்னா அப்போ யாருக்கிட்டனாலும் கடனை வாங்கிட்டு அவஸ்தைப்படுவோம், கொடுத்த பணம் கைக்கு வராது, பெரிய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, பணத்துக்கு ஜாமீன் போட்டு அந்த கடனை நான் தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய பொண்டாட்டி வழி உறவுக்காக வாங்கி கொடுத்தேன், புருஷ வழி உறவுக்காக நான் வாங்கி கொடுத்தேன், அவங்களுக்காக வாங்கி கொடுத்தேன், இவங்க கூட பழகணுக்காக வாங்கி கொடுத்தேன், இப்படி எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னரை சேர்த்து போட்டு பிஸ்னஸ் பண்ணி நஷ்ட கணக்கு ஏன் மேலே எழுதிட்டு லாபத்தை தூக்கிட்டு ஓடிட்டாங்க. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா. இது கண்டகசனி காலத்தில் அனுபவிக்கக்கூடியது. ஆனால் குருவனுடைய பார்வையில் இருக்கணும்னா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, அதுதான் நிம்மதி. அதுக்கு தான் நான் சொன்னேன், ராகுகால வேலை பூஜைக்கு சென்று வாருங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லி. தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சிறப்பாக பண்ணுங்கள். இங்கே சனி பகவானுடைய வழிபாடும் தேவை. கண்டக சனி காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக சனீஸ்வர பகவானுடைய ஆலயங்களுக்கு சென்று எல் தெய்வம் ஏற்றி வணங்கி வழிபடுவது அப்படிங்கிறது, அவருக்கு கருப்பு வஸ்திரம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால் இந்த 3 அபிஷேக வழிபாடுகளை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பான பலனை நம்ம அடையலாம். 12ஆம் இடத்தில் கேது இல்லையா, ஆன்மீக மோட்சம் அப்படிங்கிற விஷயம். அப்போது பக்தி மார்க்கத்தை நம்ம கையில் எடுக்காமல் ஜெயிக்க முடியாது, புரிஞ்சுக்கங்க. அந்த பக்தி மார்க்கத்தை நம்ம கையில் எடுத்துட்டோம்னு சொன்னால், ஆலய வழிபாடை நம்ம கையில் எடுத்துட்டோம்னு சொன்னால் நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குது. அயல் தேசங்கள் பயணங்கள் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலேயே ராசி அதிபதி புதனும் 3ஆம் அதிபதி செவ்வாயும் ஆட்சி பெற்று வலுவார்க்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பு, அற்புதம். நீங்கள் முயற்சி பண்ணால் கட்டாயம் ஜெயிப்பீங்க. இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய், அவர் 4ஆம் பார்வையாக ராகுவை பார்ப்பது, கோச்சாரத்தில் ராகுவை பார்ப்பது 4ஆம் பார்வையாக ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே செவ்வாய் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிற 9ஆம் அதிபதி 2ல் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அருமை ஐயா, தான செல்வங்கள் ஐயா,
சகல சௌபாக்கியங்களையா பெறுவோம். இதெல்லாம் நம்மளுடைய சொந்த முயற்சியால் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் பார்க்கக்கூடிய 8ஆம் பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்து அதிபதி தான் செவ்வாயோட சேர்ந்து 3ல் இருக்கிறார். சிறுதூர பயணங்கள் மூலமாக வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை தொழில் அதிபர்களுக்கும் பணம் தான், வியாபார பெருமக்களுக்கு பணம் தான். இன்டர்நெட் உலகில் கலக்கி கொண்டிருப்பவர்கள், தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு பணத்துக்கு மேலே பணம். பத்திரப்பதிவு துறை, அதே மாதிரி மார்க்கெட்டிங் துறை, எழுத்தாளர்கள் துறையில் இருக்கக்கூடியவங்க, மீடியாக்கள் துறையில் இருக்க, பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நல்ல லாபம்தான், நல்ல அருமையான லாபம். சகோதர வழி ஒற்றுமை மேம்படையக்கூடிய அமைப்பு. அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது உதவி உபகாரங்கள் கிடைக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான். நல்ல அற்புதமான அமைப்பு இல்லையா? விரையாதிபதி சூரியன் அவர் இந்த நவம்பர் 17 வரைக்கும் எங்கே இருப்பார்னா 2ல் இருப்பார். அதுக்கப்புறம் 17க்கு அப்புறம் அவர் விருச்சிக ராசிக்கு போயிடுவார், 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போது அந்த காலகட்டத்தில் செவ்வாய் சூரியன் புதன் சேர்ந்து இருக்கின்ற காலகட்டம். சொத்து பத்துகள் வாங்குகின்ற போது போலியான டாக்குமெண்ட்ஸ்கள் இருக்குதா இல்லையா, அந்த சொத்து விற்கிற ஆளுக்குள்ளதானா என்ன பார்த்து வாங்குங்க. இதுதான் மெயினான விஷயம். இதுதான். ஒரு வேலைக்காக ஒரு இடத்துல போகிறீங்க வர்றீங்க, ஒரு பணம் கட்டுறீங்க, ஒரு வெளிநாட்டுக்காக என்னை வேலை கூட்டிகிட்டு போகிறாங்க, பணத்தை கட்டுறேன், இதெல்லாம் பார்த்து செய்யுங்க. சரியான ஒரு வழியில் நம்ம போனால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்து உன்னிப்பாக கவனித்து செய்யுங்க அந்த காலகட்டத்தில். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், புரியுதுங்களா? அப்போ கவனம் அப்படிங்கிறது அதிகம் தேவை. அதுக்கப்புறம் அதிசாரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருந்து கொண்டு உச்ச வீட்டில் கடகத்தில் இருந்துக்கிட்டு அவர் பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை சனி பகவானை பார்ப்பது சிறப்பு. 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல சகல விதத்திலையும் நண்பர்கள் எல்லாமே நமக்கு ஒரு சப்போர்ட்டிங், அப்படி வியாபாரத்தில் ஒரு நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. அங்காளி பங்காளிக்குள்ள சண்டை சச்சரவுகள் இல்லாமல் போவது, கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது. அது மட்டுமல்லாமல் திருமண பந்த காரியங்கள் கைகூடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே உண்டு. அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை, குருபவன் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் அண்டு சூரியனும் சேர்ந்திருக்கின்ற அந்த காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக பொது இடங்களில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தோடு வாழ்வோம். அசிங்க அவமானங்கள் வந்துருமா, கடனால் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மீண்டும் வெளியில் வந்துடுவோம். அசையாத சொத்துக்கள் எல்லாம் வில்லங்கங்கள் போய்கொண்டிருந்தால் அந்த வில்லங்கங்கள் தீரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் குரு பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் வலுப்பெறுகின்றது. குழந்தை பேர் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட காரியங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. பங்கு மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது, ட்ரேடிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது, இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். அப்பா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் செய்த தானம் தர்மம் புண்ணியமெல்லாம் உங்களை வாழ வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. அதனால் கன்னிராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் குறைகள் ஒன்றும் இல்லை. எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் தீரும். நீங்கள் கொடுத்த பணம் கைக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வில்லங்கங்கள் அகன்று விடிவு காலத்தை நோக்கி போயிட்டுருக்கிறோம். நிச்சயமாக நமக்கு நல்லது தான் நடக்கும். கன்னிராசிக்கு கோச்சார பலன்கள் அருமையாக இருக்கின்றது. அதிசார பயிற்சி பலன்கள், குருவினுடைய அதிசார பயிற்சி பலன்கள் அருமையாக இருக்கின்றது. அதனால் சுயஜாதகத்தை கொஞ்சம் செக் பண்ணிட்டீங்கன்னா 6ல் இருக்கிற ராகு யோகமானவரா அவயோகமானவரா அப்படின்னு பாருங்கள். கருணநாதனான்னு பாருங்கள். கருணநாதனாக இருந்து அவர் 6ஆம் இடத்துல உட்காந்துருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நம்ம ஜெயிக்கத்தான் போகிறோம். தலைக்கு வந்தது தலைப்பாயோட கடனே கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்கு, முங்க போகிறேன்னா கூட நம்ம மீண்டும் வெளியில் வந்துடுவோம். அதுக்கு ராகு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார். அப்போ கருணனாக இருந்து அவருடைய புத்தி காலமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு கவலை இல்லை. அதுவே யோகாதிபதியாக 6லேருந்து அவரே வந்திருந்து அவருடைய எந்த புத்தி நடந்தாலும் எந்த தசை நடந்தாலும் ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி சுய ஜாதகங்களில் இவ்வளோ ஒரு விஷயங்களும் உண்டு. அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.